சரியா? இனிமேல் நம்ம இதை தள்ளி போடவே கூடாது. இந்த விஷயத்தை நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு நம்ம எடுப்போம். என்னடி சொல்ற? என்ன விஷயம் எனக்கு தெரியாம? இங்க வா வா வா, வந்து கிட்ட வந்து என்னன்னு சொல்லி எனக்கு நம்ம 2 பேரும் பேசி இந்த ஒரு முடிவு எடுத்துருவோம். என்ன விஷயம் சொல்லு பாப்போம். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிள்ளையோட விஷயம் தாங்க, சந்தோஷமான விஷயம் தாங்க. நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நம்ம பிள்ளைக்கு வயசு வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் முடிக்கணும். பெற்றவங்க நம்மளோட கடமையை நம்ம பார்க்கணும். என் அண்ணனுக்கு வர ஃபோன் அடிச்சு என்ன கேட்கணும். இந்த விஷயம் தானே, இது சந்தோஷமான விஷயம் தானே. இது நம்ம ஏற்கனவே பேசினது தானே. உங்க அண்ணன் பொண்ணுக்கு தானே நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே ஆசைப்பட்ட நீ. அந்தபடி உங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு என்ன விஷயம் கேளு. சரி, நேரம் வந்துச்சுன்னா அதுக்கு நேரம் கூடி வந்துச்சுன்னா நம்ம பேசி முடிச்சிருவோம். இல்லைன்னு இருக்கு. இதோ கையிலே ஃபோன் வச்சிருக்காங்க, இப்பயே நான் ஃபோன் அடிச்சு என்ன விவரம் கேட்டுருவோம். நாளை தள்ளியே போட வேண்டாம். நான் உடனே என்னன்னு பேசி கேட்குறேங்க. ஃபோன் அடிக்குது. ஹலோ அண்ணே, நான் தங்கச்சி பேசுறேன் சென்னையிலேருந்து. நல்லா இருக்கேண்ணே. அண்ணி எப்படியா இருக்கு? சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும்? சரிண்ணே. வயக்கட்டில் அப்படியே போகுது? வயலெல்லாம் நல்லா போதானே? எல்லாம் அது ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் பேசுறதானே நான் ஃபோன் அடித்தேன். சரி, நேரம் நாளை எல்லாம் கூடி வந்துட்டு பிள்ளையும் வளர்ந்துட்டான். உன் பிள்ளையும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா வீட்டில் தானே இருக்கு. சரி, நல்லா பார்த்து ஒரு கல்யாணம் தேதி குடிச்சிருவோம்ண்ணே. என்னென்ன சொல்கிற? எப்போ நம்ம பேசுனது தானே? என்னம்மா உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காப்ல? ஏதாவது ஓகேன்னு சொல்றாரா இல்லை வேற எதுவும் விஷயம் சொல்றாரா? சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். இல்லைனா லவுட் ஸ்பீக்கரில் போகுது, அப்போ தான் நானும் கேட்டுக்க முடியும். என்ன சொல்றாரு? ஒன்றும் ஐயா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நடுவில் பேசிக்கிட்டு இந்த மனுஷன் வேற அவசரம் கொடுக்க ஒன்றும் இல்லைண்ணே. இங்கே அவர் கேட்டுட்டு இருக்காப்ல, உங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதான் அவரை கொஞ்சம் வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்க பேசு, நான் கொஞ்சம் அப்படியே அமைதியாக வாய மூடிக்கிறேன். போதுமா? அப்படியே சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் நானும் ரொம்ப சந்தோஷம். சரி, என் பையன் சொல்லிட்டு நாளைக்கு நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகேவாண்ணே? ரொம்ப நன்றி அண்ணே. இங்க பாருங்க, எங்க அண்ணன் நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வராராம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நான் பையன் சொல்லிட்டு நாளைக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறோம். பொண்ணு வீட்லயே வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம அங்கே போகல, எல்லாமே எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஹாய்மா, என்னம்மா உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே சந்தோஷத்தில் இருக்க. என்ன விஷயம்? அப்புறம் என்னமோ கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சு. யாருக்கு கல்யாணம் சொன்னீங்கன்னா நானும் வந்து வருவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். யாருக்குமா கல்யாணம்? கல்யாணமா? வேற யாருக்கு இல்லடா, இது உனக்கு தான்டா. எங்க அண்ணன் பொண்ணு வேற ஒன்றும் இல்லை, சூப்பராக இருப்பாவா. சரியா? உனக்கு நாளைக்கு அவங்க எங்க அண்ணன் நீ அப்புறம் என் மருமக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்கேன். சரியா? நாளைக்கு பொண்ணு கூட்டிட்டு வராங்க. நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்து நாளைக்கு பேசிக்குவோம். நாளைக்கு பார்க்குறேன். சரியா? யாருக்கு? எனக்கு கல்யாணமா? ஏமா எதுக்குமா? இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் உங்கள் அண்ணன் பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன நினைச்சிட்டு மனசுல? எதுக்கு? யாருக்கா? உனக்கு வேண்டாம். எனக்குலாம் எதுவுமே தெரியாது. நாளைக்கு அவங்க இங்கே வராங்க, நீ ரெடியா இங்கே உட்கார. அவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறேன், நீ அவளுக்கு தாலி கட்ட. இவ்வளோதான். இடம் பேச்சு மீறின அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு சரியான கோவம் வந்துருந்தா எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ ரெடியா இருக்கிற? மவனே கோபப்படாதா? அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுக்கிறா. நானே எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இவன் இருந்து விட்டுறா விடுவா, நானே கண்டுக்க மாட்டேன். நீ எதுவும் கோபப்படாத. நீ வாட்டில் வா, நாளைக்கு ரெடி ஆகி பாரு. உங்களுக்கு நம்ம இதனால பேசிக்கலாம். உன் விருப்பத்தை சொல்லுறா. அப்பவே நான் உங்க அம்மாட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு செய்யு. அவளுக்கு அவங்க அண்ணன் பொண்ணு சரி ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் சின்ன வயசுல முடிவு பண்ணது. அப்பா, அது நீங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிறது. நானும் அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. என் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய ரூல்ஸ். சரியா? இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். போயிட்டு நான் நாளைக்கே வரேன். தாத்தா பாப்பா, என் காது கேட்காது. நான் நாளைக்கு காலையில இருப்பேன் வீட்டில். போதுமா? நீ கவலைப்படாத. பாத்தீங்களா உங்க பிள்ளை என்ன அழகா எஸ்கேப் ஆயிட்டான். சொல்ல பேசி கேட்க மாட்டேன். ஏன் எதுக்கு கேட்க மாட்டேன்? நீங்க என்னைக்கு என்ன எடுத்து பேசுறீங்களா? நான் என்ன சொல்றேன் கேட்கறீங்களா? ஏன் அவன் ஏன் கேட்க மாட்டான்? என்னால தாங்கிக்க முடியல இதை. என் பேச்சு கேட்டு தான் அவன் நடக்கணும். எங்க அண்ணனை என் பேச்சு மீற மாட்டான். இவன் யாரு? எனக்கு பிறந்த பிள்ளை. இவன் ஏன் என் பேச்சு கேட்க மாட்டான்? நீங்க ஏதாவது சதித்திட்டம் பண்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னமா சரி திட்டம் பண்ண போறேன்? என் மேல எதுக்கு சந்தேகப்படுறேன்? என்ன சொன்னா நாங்கள் மண்டையாட்டி தலையாட்டி போறேன். இவன் இந்த காலத்து பையமா? அது என்ன சொல்றாங்களே 2K கிட்ஸ் அப்படிங்கிறாங்களே, அந்த காலத்து பையன். இவங்களா என் பேச்சையே சரியா கேட்க மாட்டேன். என்ன செய்ய? நானே மண்டையை பிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்லு? நான் மண்டையாட்டிட்டு இருக்கணும். உனக்கு ஒரு வாழ்க்கை என்னால் நீ பிள்ளைய கேட்டுக்கணுமா? என்னங்க? நான் கேட்கணுமா? நான் கேட்டதா இது செய்யணுமா? இது செய்யறதா நான் கேட்டதா செய்யணுமா? அப்படி என்ன நான் கேட்கறேன். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும். சரிமா நீ கோவப்படாத. நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். நீ என்ன சொன்னா நான் கேட்கறோம்டா. நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனை நம்ம சமாளிச்சுக்கலாம். அவனு நாளைக்கு தான் காலையில வாரேன்டாம்டா. அவன் சொன்ன மாதிரி இருப்பான். சரி, நான் போறேன். நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணணும். எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கணும். நாளைக்கு வருவாங்க. ஐயோ, அது நினைச்சாலே மன கவலையா இருக்குது. நான் போய் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். நாளைக்கு வரையில வந்து யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஆண்டவா, எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு அதுதான் உனக்கு நான் வேண்டது வந்துட்டு. ஐயோ, என்ன பயமா இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறேனோ தெரியல. சரி, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீங்க மசமசம் எல்லாமே போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்பா, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்குது. எங்க அண்ணன் பார்த்தாலே அப்படியே ஆச்சரியப்பட்டு போவான். அப்பா, அழகா இருக்கு. மேட்சிங் கலர்ல நான் ஒன்றும் புடவை கட்டியிருக்கேன். சரி, இப்போ எங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். அவனை போய் நான் வர வைக்கிறதா என் வேலை. என்னம்மா தங்கச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்கண்ணே, வாங்க. அடடே, வாங்க நீ வாங்க. வாங்க வாங்க. எங்க என் வருங்க மருமக? ஹாய் ஆண்டி, நான் இங்க இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா இது? நீங்க உன்னோட நிச்சயதார்த்தம் என்ன ட்ரெஸ்மா இது? அழகா ஒரு புடவையில வந்துடலாம்ல? என்ன ஆண்டி, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இது வந்து 2024 மாடல் காலம். நான் வந்து மாடலா இருக்கேன். சோ இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இப்பலாம் இதுதான் ஆன்டி ஃபேஷன். சரிமா மருமகளே, என்னம்மா இதெல்லாம் கோச்சிக்கிறா? நீ வருங்கால மருமகமா மாறு. வருங்கால என்ன
என்னை பத்தி பேச்சு நடக்க போல இருக்க. இதோட நான் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா தங்கச்சி அங்க என்ன குசு குசு எங்களுக்கு தெரியாம என்ன ஏதாவது எங்களுக்கு லட்டு கிட்டு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் இனிப்பு சாப்பிட மாட்டேம்மா, எனக்கு சுகர் ப்ராப்ளம் வேற. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா எப்படி இருக்கு டெக்கரேஷன் பாருங்க, நல்லா இருக்கா அழகா இருக்கா? உங்களுக்கு கண்டிப்பா நான் இவ்வளவு அழகா சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்றேன் ஆண்டி, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஆண்டி. எனக்கு இது போதுமா? உனக்கு பிடிச்சிருக்கா? அது போய் எனக்கு போதும். சரி சரி இப்போ உட்கார்ந்து எல்லாரும் டீ காபி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவன் வந்து ரெடியா வந்துருவான். அம்மா பொறுமா தங்கச்சி, எனக்கு டீ காஃபி அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. நான் என் சொந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். மாப்பிள்ளை எங்க முதல்ல சொல்லு, நான் மாப்பிள்ளைய பார்க்கணும். ஹாய் அங்கிள் ஆண்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ளை, நீங்க வீட்ல Dress போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா நீங்க வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க. அதுவா ஒன்றும் இல்லை மாமா, நான் நேற்று ராத்திரி வெளியே போயிருந்தேன். நான் இப்போ தான் வரேன். நான் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அது அம்மாவுக்கு தெரியாது. அதனால அவங்க நான் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சும்மா சொல்லி உங்களை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான விஷயங்கிறது எல்லாரும் முன்னாடி நான் சொல்லணும். அதுக்காகத்தான் நான் மெயினாக இப்போ இங்கே வந்தேன். நீங்க சொல்லுங்க மருமகனே, அதை பத்திலாம் எனக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க. உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மாப்பிள்ளை நீங்க தான். என்ன விஷயம் மாப்பிள்ளை, சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. என்ன மருமகனே இப்படி சொல்லிட்டீங்க திடீர்னு? ஆமாத்த, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை நினைச்சு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஏய் மகனே, எங்கடா அந்த பொண்ணு? மண்டபத்துக்கு வெளியே தான் நிற்கிறா. அவளை நான் கூப்பிட்டோன்னே இப்போ வந்துடுவா. அம்மா, அவர் ஆசைப்பட்டபடியே இருக்கட்டுமா? வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். புரியுது, யாராவா, எப்படிப்பட்டவா, என்ன ஏது, என் மகளுக்கு நிகராளவா என்னன்னு பார்த்துட்டு போவோம். வாமா மின்னல் வா, இப்போ வந்து நீ எல்லாருக்கும் தரிசனம் கொடு. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஜெசிகா. மாப்பிள்ள, பொண்ணு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவோ அதுவே அடையட்டும். அதை தான் நான் விரும்புகிறேன். என் பொண்ணை கட்டிக்கல, இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்கள் சொல்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை இது வரைக்கும். நான் இவ்வளோ தான் நான் விரும்புகிறேன். நீ வந்து நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நீ வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான். என்னை விட நல்ல அழகாகவும் நல்ல வசதியாகவும் கிடைப்பான். நீ கவலையப்படாத, சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில், சரியா?